ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாக இந்த நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசித்திருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மை வழிநடத்தும்படியாய் அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளாய் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர்தாமே நம்மை நடத்தக்கூடிய தேவனாக இருக்கின்றார். அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கின்றபடியினாலே உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லி நம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த நாளை துவங்கியிருக்கின்ற நாம் தாமே நம்முடைய கவலைகள், துக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் வைத்து விடும் பொழுது அவர் நம்மை விசாரிக்கின்ற தேவனாக இருக்கின்றாராம். ஏன் இப்படிப்பட்ட கலக்கம் உன்னுடைய உள்ளத்திற்குள்ளாய் என்று சொல்லி நம்மை விசாரிக்கிற தேவன் தாமே நம்முடைய தேவனாக இருக்கின்றார். கண்டும் காணாதவர் போல அல்ல, காண்கின்ற தேவனாய், நம்முடைய வார்த்தைகளுக்கு அவர் செவி கொடுக்கின்ற தேவனாய், நம்முடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் தம்முடைய சித்தப்படி நிறைவேற்றுகின்ற தேவனாக தானே அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4 verse 6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, அப்படி என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்றைக்கு நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அநேக ஜனங்கள் மத்தியில் அவர்கள் மனிதர்களிடத்தில் போய் தங்களுடைய காரியங்களை தெரியப்படுத்துகின்றார்கள். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது சொல்லுகின்றார், நீங்கள் எல்லாவற்றையும் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் ஜெபத்திலும் வேண்டுதலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி என்று சொன்னால் இன்றைக்கும் ஒரு புதிய நாளை துவங்கி இருக்கும் பொழுது இந்த நாளிலே அநேக காரியங்கள் நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. அநேக தேவைகள் நமக்கு முன்பதாக இருக்கின்றது. நம்முடைய பிள்ளையை குறித்ததான, நம்முடைய குடும்பங்களை குறித்ததான பாரங்கள் நம்மை சூழ்ந்ததாய் காணப்படலாம். ஆனால் இந்த இடத்துல நாம் வாசிப்பது போல எல்லாவற்றை குறித்தும், இந்த காரியங்களை குறித்து மாத்திரம் அல்ல என்று சொல்லி எல்லா காரியத்தை குறித்தும் நாம் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம் என்று சொன்னால் அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்க அவர் போதுமானவராக இருக்கின்றார். ஆகினாலே இந்த நாளின் காலை வேளையிலும் கூட நாம் எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் கொண்டு போடும் பொழுது வேண்டுதல்களோடும் விண்ணப்பங்களோடும் ஜெபத்தில் அவருடைய சமூகத்தில் நாம் போய் தெரிவிக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் நன்மைக்காக மாற்றித்தர அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார். சோர்ந்து போகாதே மகனே, மகளே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன்னை கடைசி வரை நடத்தி செல்ல அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார். உன்னுடைய பிரயாணத்தின் ஓட்டத்தின் முடிவு வரை உன்னை காத்துக்கொள்ள அவர் போதுமானவராக இருக்கின்றார். நீ என்ன காரியங்களினூடாய் கடந்து போகின்றாயோ அந்த காரியங்களினூடாய் அவரும் உன்னோடு கூட வருகின்றவராயிருக்கின்றார். எப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நானும் நீங்களும் பெற்றிருக்கின்றோம். இந்த தேவன் தாமே சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாக இருக்கின்றார். ஆகினாலே இந்த நாளிலும் கூட நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள், எல்லாவற்றையும் அவரிடத்தில் தெரிவியுங்கள். அவர் எல்லாவற்றையும் நடத்தி தர அவர் போதுமான தேவனாய் இருக்கின்றார். ஏனென்று சொன்னால் உங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஜெபத்தையும் அவர் கேட்கின்ற தேவனாக இருக்கின்றார். கேட்பது மாத்திரமல்ல, அவைகளுக்கு பதில் தருகின்றார். இன்றைக்கு அவரை நோக்கி பார்த்து சொல்றீங்களா, ஆண்டவரே, இந்த காரியங்களிலே எங்களுக்கு கவலையும் துக்கமும் பாரமுமா இருக்கிறது, ஆகினால் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோம், அதை மாற்றித்தர நீர் போதுமானவர் என்று சொல்லி அறிந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோமா? இந்த நாளுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கும் பொழுது இந்த நாளை தேவன் தாமே நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாள் முழுவதுமாய் அவருடைய பிரசன்னம், அவருடைய காவல் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவதாக. ஆமென்.